கிருஷ்ணர் உண்மையில் பிறந்ததற்கான 4 ஆதாரங்கள். உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல கிருஷ்ணர் பிறந்த ஜெயில். இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை ஒரு கோயில் மாதிரி கட்டி பாதுகாத்துட்டு வராங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இன்னமும் கிருஷ்ணர் பிறந்ததுக்கான தடைகள், அந்த ரத்தக்கரை, அந்த தடைகள் இன்னமும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்காம அதை யாருமே விடாம அனுமதிக்காம பாதுகாத்துட்டு வராங்க. ரெண்டாவது, கிருஷ்ணர் பிறந்த காலம். இஸ்ரோவில் பணிபுரிகிற நாரகரி ஆச்சரா அப்படிங்கிறவர் கிருஷ்ணரோட பிறந்த தேதியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தேதியில் தான் கிருஷ்ணர் உண்மையிலே பிறந்தாருன்னு நிரூபிச்சிருக்காரு. அந்த தேதி ஜூலை 17 BCE 3112. இந்த தேதியில பல கிரகங்கள் இடம் மாறி இருக்காம. அவர் கண்டுபிடிச்ச கரெக்டான தேதியும் துவாபர யுகம் முடிகிற நாளும் ஒரே தேதியா இருந்திருக்கு. மூணாவது, கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரக நகரம். 1983 இந்த நகரத்தை குஜராத்தில் கடற்கரையில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நகரம் 100% கிருஷ்ணர் வாழ்ந்த நகரம்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம், அங்க இருந்த கட்டிடங்களும் அங்க இருந்த பொருட்களும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்திருக்கு. கிருஷ்ணர் நேரத்தில் வாழ்ந்த என்னென்ன பொருட்கள் இருந்திருக்குமோ, எப்படி இப்படிலாம் இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நகரமும் இருந்திருக்கு. நாலாவது, வட இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்கள்ல கிருஷ்ணனோட சிலை கிடைச்சிருக்கு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய சிலையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3000 4000 வருடங்கள் பழமையான சிலை இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி கிடைக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே வேற வேறு சிலைகளாக இருந்திருக்கு. ஆனால் கிடைக்கப்படுற பழைய சிலைகள் எல்லாமே 3000 வருஷங்களுக்கு மேலே உண்டான சிலையாக தான் இருக்கு. கிருஷ்ணர் பிறந்த காலத்துக்கும் இந்த சிலைகளுக்கும் ஒரே வயசாக இருக்கு.